கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருந்த தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கான புதிய நிலத்தை அடையாளம் காண்பதில் அரசாங்கம் வெற்றி கண்டுள்ளது. மடானி பள்ளிவாசலை நிறுவுவது மற்றும் சம்பந்தப்பட்ட ஆலயத்தை மாற்று இடத்தில் அமைப்பது உள்ளிட்ட அனைத்தும் செயல்முறைகளும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள மத நல்லிணக்க கொள்கையின் அடிப்படையில் பின்பற்றப்படுவதாக கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் ஹனாயோ தெரிவித்தார். மத நடைமுறைகளை நேர்த்தியாக கையாளும் விதமாக ஆலயத்தை இடமாற்றம் செய்வதற்கான புதிய நிலத்தை அரசாங்கமே கண்டறிந்துள்ளதோடு அது தொடர்பிலான அனைத்து ஒப்புதல்களையும் துரிதப்படுத்தி உள்ளதாக ஹனாயோ கூறினார். ஆலயத்திற்கான அனைத்து கட்டிட திட்டத்திற்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதியே கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் DBKL அனுமதி வழங்கியதை தொடர்ந்து டிசம்பர் 5ஆம் தேதி சம்பந்தப்பட்ட அப்புதிய கோயில் தளம் இஸ்லாம் அல்லாதோர் வழிபாட்டு தலமாக அரசாங்க பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதனையடுத்து அந்நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்கான அனுமதியை கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேச நிலப்பணிக்குழு JKTWPKL இவ்வாண்டு ஜனவரி 14இல் வழங்கியதாக ஹனா கூறினார். இவ்வாலயம் தொடர்பில் அனைத்து நிறுவனங்கள் மற்றும் நிர்மாணிப்பு தரப்பினரை உட்படுத்தி இன்று நடைபெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கட்டுமானத்திற்கான விவரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இச்சந்திப்பை தொடர்ந்து தைப்பூசத்திற்கு பின்னர் அனைத்து தரப்பினரோடும் நெருக்கமான மற்றும் வழக்கமான கலந்துரையாடல்களை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று ஹனாயோ தெரிவித்தார்.